ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்என்டி அண்ட் மைண்ட்ரியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரூலுக்கு, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது நேரில் மீட்டப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பர்சனலாகவும் சரி, ஸோ லிங்க்டின்லையும் நிறைய பீப்புள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது எங்கே மீட்டப் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு மீட்டப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன்ஸ் அண்ட் பிளானுமே. ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க, யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 days இருக்குது. February 1 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கூகுள் ஃபார்ம்ஸாக ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்என்டியில் ஸோ இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ஹையர் யங் டைனமிக் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் போசிங் த ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேஷன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 4 டிகிரிஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ். ஸோ என்னென்ன டிகிரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஸோ அண்டர் கிராஜுவேட்ஸ் பீப்புள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட் வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் ட்ரைன்ட் இன் அ ஃபங்க்ஷன் லைக் எ ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், சைட் அட்மினிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டைம் ஆஃபீஸ் அண்ட் டிபெண்டிங் த ஃபங்க்ஷன் தே ஆர் அசைன்ட் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்லி ஃபார் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிலவெண்ட்டான டொமைன் தான் வந்து பீப்புள்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 months ஆஃப் ஜாப் ட்ரைனிங் அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 year ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா மீன்ஸ் ஸோ இந்தியாவில் எல்என்ட்ரி எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்கோ அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து அவங்க பிஸ்னஸ் கிரைட்டீரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லொக்கேஷன்ஸ்க்கு உங்களை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஸோ வந்து 3 LPA to 4 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப் பேஸ்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் வந்து 2 salaries வச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3 LPA, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3.5 LPA, 3.57 LPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி இன் அ ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேட் பீப்புள்ஸாக மட்டும்தான் இருக்கணும். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஹேவிங் கம்ப்ளீட் த 10th and 12th எக்ஸாமினேஷன். ஸோ கண்டிப்பாக 10th and 12th எக்ஸாமினேஷன் முடிச்ச பீப்புள்ஸாக இருக்கணும். அவங்க எப்போ முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா April and May 2025 இருக்கணும். ஸோ இப்போனா January 2025. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2025 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு மட்டும், அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் வழியாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 4 இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 4 செமஸ்டர்லையும் நீங்கள் வந்து 60% மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுல் டைம் அண்ட் கிராஜுவேட், நீங்கள் வந்து நேரில் தான் போய் அந்த காலேஜ் யூஜி அண்டர் டிகிரி முடிச்ச பீப்புள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்லாக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் இல்லை கரண்ட் லைவ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஏஜ் கிரைட்டீரியாஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ 1st July 2002 to 30th June 2007 இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஏஜ் கேட்டகரிஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் செக் பண்ணாங்கன்னா ஸோ இந்த கேட்டகரி இந்த கிரைட்டீரியாஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸாக மட்டும் தான். பிகாஸ் இப்போ அண்டர் கிராஜுவேட் படிக்கிற பீப்புள்ஸாக இருந்தால் இந்த ஏஜ் கிரைட்டீரியாஸ்குள்ளே மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஏஜ் ஆஃப் கிரைட்டீரியாஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் பீப்புள்ஸ் தான் இருக்கணும். தென் மெடிக்கல் ஃபிட்னஸும் பார்த்தீங்கன்னா இவங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. தென் இப்போ நம்ம வந்துட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்துருந்தோம். தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு, தென் எந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்டிருக்காங்க. நேம் வந்து ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் ஆதார் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர்
நம்பரும் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான 10 டிஜிட்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. தென் ஜெண்டரும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் இது எல்லாமே வந்து ஒரு ரெக்ரூட்டான ஃபீல்டு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 10th மார்க்ஸ், 12th மார்க்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தென் காலேஜ் நேம் என்ன, தென் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் வந்து காலேஜ் குவாலிஃபிகேஷனில் இப்போ நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிஏ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் பிஎஸ்சி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா, மேத்தமெட்டிக்ஸா இல்லை ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் ஆஃப் பாசிங் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒன்லி ஃபார் 2025 தான் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் 2024, 2023 இருந்தால் மேபி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கிடைக்கிறனா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2025 தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 2023 2024 அவங்களே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை கொடுத்துக்கோங்க. தென் கிராஜுவேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட 4th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் என்ன மார்க்ஸ் அந்த பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பேக்லாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் உங்களோட அரியர் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவும் கொடுத்துக்கோங்க. தென் காலேஜ் டைப் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அட்டானமஸ் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் காலேஜ் இல்லை ப்ரைவேட் காலேஜ்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் வந்துட்டு நேரில் போய் படிச்சிங்களா இல்லை வந்துட்டு கரஸ்பாண்டில் படிச்சிங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அப்ளைங்கிற பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ அண்ட் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்புக்கு யார் யார் வரதுக்கு வில்லிங்னஸ் இருக்கோ ஸோ அந்த பீப்பிள்ஸ் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மீட்டப்பில் வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டீ அண்ட் ஹை காஃபியோட நம்ம வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் அண்ட் டெக்னாலஜி பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரிய வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் மோஸ்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.